ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். தங்கம் விலை இப்போ இருக்கிற நிலைமையில நகை வாங்க காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்திருக்கு. பிரபல நிபுணர்கள் தங்கம் விலை விஷயமா என்ன சொல்றாங்க? என்ன கணித்திருக்காங்க? எல்லாமே டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். இந்த வருஷத்துக்குள்ள தங்கம் விலை பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் உயரப்போகுதுன்ட்டு ஒரு அதிரடியான கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டில குறிப்பா சென்னை, கோவை, மதுரை, திருச்சியில் இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும், அதே சமயம் சின்ன கவலையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இப்படி விலை ஏறப்போகுது? அமெரிக்காவுல நடந்த அந்த மாற்றம் என்ன? எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. கடந்த சில நாட்களா தங்கம் விலை ஏறுமா, இறங்குமான்னு தெரியாம ஒரு ஊசலாட்டத்திலேயே இருந்தது சொல்லலாம். டே பிஃபோர் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ₹200 ஏறுச்சு. ஆனா நேத்து ₹190 குறைஞ்சிச்சு. மறுபடியும் பழைய நிலைமைக்கே வருமான்ட்டு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு இந்த கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். கொஞ்ச நாளைக்கு அந்த ₹15,000 அந்த அந்த கோட்ல தான் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ண சொல்றாங்க. மெயினா அடுத்த கொஞ்ச நாளைக்கு இந்த விலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஏறியும் இறங்கியும் இருக்கும். ஆனா வருஷ கடைசியில அதாவது இயர் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 24 கேரட் தங்கம் விலை கண்டிப்பா ₹20,000 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. ₹20,000 வரைக்கும் உயரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, திடீர்னு ஏன் இந்த விலை உயர்வை கணிச்சிருக்காங்கன்னா, இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா தான். ஜனவரி 2026க்கான அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவுகள்லாம், அதாவது ஜாப் டேட்டாலாம் வந்திருக்கு. மார்க்கெட் சந்தை என்ன எதிர்பார்த்ததுன்னா 70,000 புது வேலைவாய்ப்புகள் தான் வரும்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் அங்கே நடந்ததே பார்த்தீங்கன்னா வேறையாம். எதிர்பார்த்ததை விட அதிகமாக, அதாவது 1,30,000 புது வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கான். வேலையின்மை விகிதமும் குறைஞ்சிருக்கு. இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்க மத்திய வங்கி பார்த்தீங்கன்னா, இந்த வட்டி விகிதத்தை இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு குறைக்க மாட்டாங்க. ஜூன் மாதம் வட்டி குறையும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ அது ஜூலைக்கு தள்ளி போயிருக்கான். இதனால் முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி மேலே காட்டுற ஆர்வத்தை லேசாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் புதுசாக தேர்வு செய்யப்பட்டிருக்க கெவின் வார்ஷ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் என்ன பேச போகிறாரு, ஃபெட்ரல் ரிசர்வ் அதிகாரிகளாம் என்ன சொல்கிறாங்கன்ற பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா சந்தை திசை மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலக அரசியல் நிலவரத்தையும் பார்க்கணும். சீனா இல்லைனா ஈரான் போன்ற நாடுகளில் திடீர்னு போர் பதற்றமோ அரசியல் பிரச்சனையோ வந்தால் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் ஏறக்கூடும் சொல்கிறாங்க. அப்படி எதுவும் நடக்கலைன்னா அடுத்த சில மாதங்களுக்கு விலையை பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 15,000 அந்த கோட்டில் தான் ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வருஷம் கடைசியில் 18,000 20,000 வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெள்ளி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தெளிவான தகவல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வெள்ளி முதலீட்டில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு நிபுணர்கள் சொல்கிறாங்க. டாலர் மதிப்பு 90.50 நிலைத்திருக்கு. இதுக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லலாம். இப்போ இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்னா, சந்தை இப்போது தடுமாற்றத்தில் இருக்கிறதுனால மொத்த பணத்தையும் போட்டு தங்கம் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறது, அதாவது எஸ்ஐபி முறை பாதுகாப்பானது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சவரின் கோல்டு பாண்டு பிசிக்கல் தங்கமாக வாங்காமல் ரிசர்வ் வங்கி வெளியிடுற தங்க பத்திரங்களை முதலீடு செஞ்சால் செய்கூலி சேதாரம் மிச்சமாகும், வட்டியும் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் அந்த சவரின் கோல்டு பாண்ட் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீண்ட கால நோக்கம், அதாவது தங்கம் எப்போவுமே நீண்ட கால முதலீடு தான், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். குறுகிய கால ஏற்ற இறக்கத்தை பார்த்து பயப்படாமல் நீண்ட கால அடிப்படையில் பிளான் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 20,000 அப்படிங்கிற இலக்கையை நோக்கி தங்கம் பார்த்தீங்கன்னா நகர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் நகை வாங்க திட்டமிட்டு இருந்தால் சந்தை நிலவரத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். அவசரப்பட்ட எந்த முடிவும் எடுக்காதீங்க. என் தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா கருத்துக்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.